Hi students, welcome to SEMAS classes. Design of experiments. இங்கே ஒரு two-way classification ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றத ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்க போகிறோம். இதான் கொஸ்டின். 4 different though supposedly equivalent forms of a standardized reading achievement test were given to each of 5 students, and the following are the scores which they obtained. Student 1, 2, 3, 4, 5. Form A, Form B, Form C, Form D. அதோட மார்க்ஸை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. Treating student as blocks, perform an analysis of variance to test at the level of alpha is equal to 0.01 whether it is reasonable to treat the 4 forms are equivalent. இதான் நமக்கு கொடுத்திருக்கிற கொஸ்டின். என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 ஸ்டூடெண்ட்டுக்கு 4 ஸ்டாண்டர்டைஸாக இருக்கிற ஃபார்மை டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணி அவங்களுடைய ரீடிங் அச்சீவ்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இதில் ஏதாவது வித்தியாசம் இருக்கா, அதாவது ஃபார்ம்ஸ் கொடுத்ததில் ஆர் ஸ்டூடெண்ட் அமாங் தி ரீடிங் எபிலிட்டி இதான் கேட்குறாங்க. இது ஒரு two-way கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம். இதுக்கு we have to follow the steps. எப்படி போடுறதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். இந்த ப்ராப்ளத்தை என்ன பண்ணணும்னா 99% லெவலில் நம்ம பார்க்கணும். அதாவது ஆல்ஃபா 0.01 எய்தர் they may ask alpha 0.01 or 99%ன்னு அப்படின்னா 1% லெவலில் நம்ம இங்கே வந்து இதை பார்க்குறோம். இப்போது முதல்ல வந்து நான் H0 வந்து டிஃபைன் பண்ணிக்கணும். எல்லா ப்ராப்ளத்துக்கும் யூ டேக் H0 இஸ் திஸ், there is no significance, and H1 there is a significance. இங்கே டேட்டாஸ்லாம் பார்த்தீங்கன்னா 75, 73, 79 அப்படிலாம் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு டீகோட் பண்ணிக்கிறேன். அதனால் 70ஆல் எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். இந்த வேல்யூவை ரேண்டமாக நம்ம தான் எடுக்கிறது. நீங்கள் என்ன வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த இன்டென்ஷன் வந்து வேல்யூ லார்ஜராக இருந்ததுன்னா நமக்கு கால்குலேஷன்ஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதுக்காக வி சப்ராக்ட் ஃப்ரம் அ வேல்யூ. இங்கே 70ஆல் இதை டீகோட் பண்ணோம்னா வி கெட் இந்த ஏபிசிடி வேல்யூ மட்டும் இங்கே எழுதிக்கிறேன். இப்போது 75 மைனஸ் 70 5 வரும், 73 மைனஸ் 73, 59 மைனஸ் 70 மைனஸ் 11, 69 மைனஸ் 70 மைனஸ் 1, 84 மைனஸ் 70 14, 83 மைனஸ் 70 13, 72 மைனஸ் 70 2, 56 minus 70 minus 14, 70 minus 70 0, 92 minus 70 22, அடுத்தது 86 minus 70 16, 61 minus 70 minus 9, 53 minus 70 minus 17, 72 minus 70 2, 88 minus 70 18, and 73 minus 70 வந்து 3, 67 minus 70 minus 3, 62 minus 70 minus 8, 79 minus 79, and 95 minus 70 25. ஸோ நமக்கு இந்த வேல்யூ வந்துடுச்சு. இப்போ இதை வச்சுக்கிட்டு நான் வந்து இந்த டேபிளில் ஃபார்ம் பண்ணணும். x1 x2 x3 x4 இந்த காலமாக இந்த வேல்யூஸ் எழுதிக்கிறேன். ரோஸை y1 y2 y3 y4ன்னு எழுதிக்கிறேன். இப்போ இந்த டேபிள் காலம் போடுங்க. எனக்கு டோட்டல், அப்புறம் x1 ஸ்கொயர், x2 ஸ்கொயர், x3 ஸ்கொயர், x4 ஸ்கொயர், xy ஸ்கொயர் வேணும். அதே மாதிரி இங்கே காலம் டோட்டலை இங்கே எழுதுகிறோம். இப்போது இதோட டோட்டலை நான் ஆட் பண்ணோம்னா we get 5 + 3 8, 22ல் 12 போச்சுன்னா 10. அதே மாதிரி அடுத்தது இங்கே 22 மைனஸ் 14 8 வரும், 10 23. அடுத்தது இந்த இடத்துல இதில் 26, இங்கே 20, இப்போ இங்கே 10 வரும். கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. சிம்பிள் அரித்மெட்டிக் தான். இந்த 3 3 கேன்சல் ஆகிடுச்சு. இது 1 20
6. இப்போ அதே மாதிரி இந்த காலமை ஆட் பண்ணி பார்த்தோம்னா we get 37. இங்கே 3 3 கேன்சல் ஆகிடும். -7. இந்த இடத்துல -50. இங்கே 10. இந்த இடத்துல ஆட் பண்ணோம்னா 79. இந்த காலமை ஆட் பண்ணாலும் இல்லை இந்த ரோ வைஸ் இதை ஆட் பண்ணாலும் வேல்யூ ஈக்குவலாக இருக்கணும். ஆட் பண்ணி பார்த்தோம்னா 36, 46, 49, 69 வருது. இந்த இடத்துல பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா -57 + 79 அப்போ 22 வரும். 32, 39, 69. ஸோ ரோ அண்ட் காலம் சம்மு ஈக்குவலாக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி எழுதிப்போம். 5 ஸ்கொயர் 25. கால்குலேட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்கொயர் வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிக்கோங்க. 3 ஸ்கொயர் 9, 11 ஸ்கொயர் 121, 1 ஸ்கொயர் 1, 14 ஸ்கொயர் 196, 13 ஸ்கொயர் 169, 2 ஸ்கொயர் 4, 14 ஸ்கொயர் 196, 0, 22 ஸ்கொயர் 484, 16 ஸ்கொயர் 256, 9 ஸ்கொயர் 81, 17 ஸ்கொயர் 289, 2 ஸ்கொயர் 4, 18 ஸ்கொயர் 324. அடுத்தது 3 ஸ்கொயர் 9, -3 தி ஹோல் ஸ்கொயர்னு வரும், +9, -8 தி ஹோல் ஸ்கொயர் 64, 9 ஸ்கொயர் 81, 25 ஸ்கொயர் 625. இப்போது நான் இந்த காலம் ஸ்கொயரோட சம்மையும் ஆட் பண்ணி எழுதிக்கிறேன். சிக்மா x1 ஸ்கொயரோட வேல்யூ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 459, 103. இங்கே இதை ஆட் பண்ணோம்னா 670. இங்கே 86. இந்த இடத்துல 1629. இந்த டேபிள் வேல்யூஸை கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம போகிற ஸ்டெப்ஸுக்கு எல்லாம் இந்த டேபிள் வேல்யூஸை தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 டோட்டலாக எவ்வளோ வேல்யூஸ் இருக்குன்னு. n is equal to எவ்வளோ வேல்யூ 5 × 4, அதாவது 5 காலம்ஸ் 4 rows 20. இந்த டோட்டல் வேல்யூஸை எழுதிக்கணும். அடுத்தது t²/n நம்ம கண்டுபிடிக்கணும். t வந்து இங்கே வந்து 69. அப்போ ஸ்டெப் 3ல் t²/n that is equal to 69² கால்குலேட்டர் யூஸ் பண்ணி 2 டெசிமல் ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 238.05 வரும். அடுத்தது ஸ்டெப் 4 டோட்டல் சம்ஸ் ஆஃப் ஸ்கொயர், அதாவது TSS கண்டுபிடிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா சிக்மா x1 ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா x2 ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா x3 ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா x4 ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா xy ஸ்கொயர் மைனஸ் t²/n. அதாவது TSS is equal to இங்கே 459 ப்ளஸ் 103 ப்ளஸ் 670 ப்ளஸ் 86 ப்ளஸ் 1629 மைனஸ் 238.05. கால்குலேட்டர் யூஸ் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணால் we get 2708.95. ஸோ நம்ம n வேல்யூ இது, t வேல்யூ இது, t²/n நம்ம கண்டுபிடிச்சது, TSS கண்டுபிடிச்சது இங்கே எழுதிட்டோம். இப்போ அடுத்தது ஸ்டெப் 5 ESSC கண்டுபிடிக்கணும். சம்ஸ் ஆஃப் ஸ்கொயர் அதோட வேல்யூ ஃபார்முலா சிக்மா x1² plus sigma x2² sigma x3² plus sigma x4² plus sigma x1² minus t²/n. அப்படின்னா எப்படி வரும் இது? 37² எத்தனை வேல்யூஸ் இருக்குது பாருங்கள், 4 வேல்யூ ஆட் பண்ணால் தான் இது வந்தது. ஸோ by 4 plus -7 the whole square by 4 plus -50 the whole square by 4 plus 10 square by 4 plus 79² by 4 minus t²/n 238.05. இதை கால்குலேட்டரை யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் we get 2326.70. இதுக்கு அடுத்தது ஸ்டெப் 6 SSR ரோக்கு நம்ம அதே மாதிரி போடணும். என்ன வரும்? இங்கே சிக்மா y1² by n2 plus சிக்மா y2² by n2 plus சிக்மா y3² by n2 plus சிக்மா y4² by
n2 minus t square by n. அதாவது இங்கே எப்படி எழுதணும்னா 10 square by 5 and 5 வேல்யூ ஆட் பண்ணி தான் இந்த 10 வந்தது ப்ளஸ் 23 square by 5 plus 10 square by 5 plus 26 square by 5 minus t square by n 238.05. இதை calculator யூஸ் பண்ணி simplify பண்ணா we get 42.95. இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் SSE கண்டுபிடிக்கணும். SSEக்கு ஃபார்முலா TSS minus SSC minus SSR, that is equal to 2708.95 minus 2326.70 minus 42.95. இதை கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்க. we get 339.30. ஸோ 6 ஸ்டெப்ஸில் எல்லா வேல்யூஸையும் கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் அனோவா டேபிள் போடணும். அனோவா டேபிளுக்கு இப்படி எழுதிக்கங்க. இது டிஃபால்ட்டாக 2-way கிளாசிஃபிகேஷனில் இருக்கிற எல்லா ப்ராப்ளத்துக்கும் நீங்கள் இதே மாதிரி எழுதிட்டா போதும். சோர்ஸ் ஆஃப் வேரியேஷன் பிட்வீன் காலம் எடுத்துக்கிறோம், பிட்வீன் ரோஸ் எடுத்துக்கிறோம், எரர் என்னன்னு பார்க்குறோம். அப்புறம் சம்ஸ் ஆஃப் ஸ்கொயர், டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், மீன் ஸ்கொயர் அண்ட் எஃப் வேரியன்ஸோட ரேஷியோவை இங்கே கண்டுபிடிக்கணும். இப்போது sums of square SSC பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேல்யூ 2326.70 எழுதிட்டேன். இதோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் முதல்ல இந்த வேல்யூஸை எழுதிப்போம். அடுத்தது என்ன இதெல்லாம் கண்டுபிடிச்சது. SSR 42.95, எரர் பார்த்தீங்கன்னா 339.30. இப்போ இது எல்லாத்தையும் டோட்டலாக ஆட் பண்ண எவ்வளோ வந்தது 2708.95. இப்போ காலத்தோட degrees of freedom, அதாவது column minus 1, 5 column minus 1, so 5 minus 1 is equal to 4. அப்போது இங்கே மீன் ஸ்கொயர் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா SSC by column minus 1, அதாவது 2326.70 divided by 4 நான் டிவைட் பண்ணோம்னா we get 581.68. இங்கே அதே மாதிரி SSRனா இது ரோ மைனஸ் 1, அப்போது 4 minus 1 that is equal to 3. இங்கே என்ன எழுதுவோம் MSR equal to mean square of row values, அதான் மீனிங். MSR MSCனா மீன் ஸ்கொயர் காலம் வேல்யூ 42.95 divided by 3. இதை கால்குலேட்டர் யூஸ் பண்ணி 2 டெசிமல் பிளேசஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணால் we get 14.32. அடுத்தது SSE, இதோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்க்கு column minus 1 into row minus 1, that is equal to என்ன வரும் பாருங்க 4 into 3 12 ஆகிடும். இப்போ இங்கே மீன் ஸ்கொயர் இதோட எரர் எப்படி கண்டுபிடிப்போம்னா MSE இதோட டோட்டல் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க 19. MSE எப்படி கண்டுபிடிப்போம்னா 339.30 divided by 12 போட்டோம்னா we get 28.28. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா F ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த 3 வேல்யூஸை தான் எடுத்துக்கணும். இது எப்படி ஃபார்முலா என்னென்னா எம்எஸ்சியோட இந்த எரர் வேல்யூவை செக் பண்ணுங்கள். எது லார்ஜராக இருக்கோ அது நியூமரேட்டர். அப்போ இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டரில் வரணும். இப்போ 581.68 டிவைடட் பை 28.28 இது காலத்துக்கானது, அதனால் எஃப்சின்னு எழுதிக்கிறேன். கால்குலேட்டர் யூஸ் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணால் we get 20.57. இங்கே அதே மாதிரி இந்த ரெண்டு வேல்யூவில் பார்த்தீங்கன்னா இதுதான் லார்ஜஸ்ட்டு. அப்போ இது டிவைடட் பை இது, ஸோ எஃப் ரோ இஸ் ஈக்குவல் டு 28.28 பை 14.32. இதில் வந்து என்ன ஆகிடும் 1.97. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டேப்லர் காலத்தில் ஆக்சுவலாக எப்படி வருதுன்னு பார்க்கணும். இந்த இடத்துல நான் வந்து 2 வேல்யூ எழுதியிருக்கேன். எதை லார்ஜராக எழுதணும்னா அது μ1 வச்சுக்கணும். ஸோ அப்போ இது லார்ஜராக எழுதியிருக்கு. இப்போ μ1 வந்து 4, μ2 வந்து 12. அப்போது எஃப் 1% நான் வந்து டேப்லர் வேல்யூவை பார்க்கணும். 4,12 டேபிள் வேல்யூ எப்படி பார்க்குறதுன்னா எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் கிரிட்டிக்கல் வேல்யூஸ் 1% சிக்னிஃபிகண்ட் லெவல், அதை 0.01ல் இங்கே μ1 பார்க்கணும், இந்த இடத்துல μ2வை பார்க்கணும். நமக்கு 4,12, ஸோ 4ல் இங்கே 12ல் வேல்யூ பார்த்திங்கன்னா we get 5.46.
5.41 4ல் இங்கே mu2 12 5.41 இப்போ இந்த வேல்யூவை நம்ம இங்கே எழுதணும்னா this is equal to 5.41. ஆனால் இங்கே நான் கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 20.57. அதாவது f calculated is greater than f table value. அப்போது h0 is rejected. h0 ரிஜெக்ட் பண்ணணும். அடுத்தது இதுக்கு செக் பண்ணணும். இங்கே f இங்கே டேபிள் வேல்யூ எப்படி பார்க்கணுன்னா எதை மேலே எழுதியிருக்கோம் 28.28. அப்போ அதோட வேல்யூ என்ன 12. டிவிஷனில் 14.32 எழுதியிருக்கோம். அதோட வேல்யூ வந்து இங்கே டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து 3. அப்போ இந்த இடத்துல 12,3 பார்க்கணும். அப்போ எஃப் ரோவில் 12,3 டேபிளில் பார்க்கணும். பார்த்தோம்னா ஸோ இங்கே நம்ம வந்து 12ல் 3 27.05 வருது. ஸோ இது 27.05. therefore f calculated value is less than the f table value. This implies that h0 is accepted. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.